அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோ சேனல் சர்பர் ரெகுலர் சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது L&T நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்புக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் EEE டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான க்ரைட்டீரியா வந்து இருக்குது, ஸோ என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன மாதிரியான பே இருக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ தடவை பார்க்குறீங்க இல்லை இந்த சேனலுக்கு போய் நம்ம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கெரியர் செக்ஷன், ஸோ பில்ட் இண்டியா ஸ்காலர்ஷிப், ஸோ அதுலேருந்து எடுத்தது தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பில்ட் இண்டியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சிவில் அண்ட் EEE கேண்டிடேட்ஸ். ஸோ எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா BE ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கவங்க, ஸோ BE ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கவங்க வந்து இந்த 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 விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தான், அதாவது இப்போ ஜூன் ஆகஸ்ட் 22 வந்து முடிக்கக்கூடிய நபர்கள் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ கோர் சிவில் அண்ட் கோர் எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், கோர் சிவில் அண்ட் கோர் எலக்ட்ரிக்கல் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ மெக்கானிக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து கிடையாது இது. அண்ட் தென் ப்ரீவியஸாக வந்து கிராஜுவேட், அதாவது 2021 பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் கிடையாது. அண்டு இதுதான் வந்து மெயினாக அப்ளை ப்ரொசீஜர் பொறுத்து சொல்லணும் அப்படின்றது. இதுக்கடுத்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச். ஸோ இன்னும் நாள் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான், என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து என்றைக்கு வைப்பாங்க அப்படின்னா பிட்வீன் ஏப்ரல்லேருந்து மே வரை, ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து வைப்பாங்க. அண்ட் தென் டேட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் ப்ராசஸ், ஸோ பிட்வீன் மே 2022 அண்ட் ஜூன், ஸோ இதுக்குள்ளே வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அண்ட் தென் இஷ்யூன்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் இதெல்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னா 3rd week of ஜூனில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஹேவ் எனி queries யூ கேன் காண்டாக்ட் them through bis@lntecc.com. ஸோ இது மூலயமா நீங்கள் query கொடுத்தீங்கன்னா they will contact you back. ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 years ஃபுல் டைம் எம்டெக் டிகிரி வந்து படிக்க வைப்பாங்க இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. ஸோ இது வந்து 24 months ஸ்பான்சர்ட் கோர்ஸ். ஸோ இது வந்து எங்கே படிப்பீங்க அப்படின்னா IIT மெட்ராஸ், IIT டெல்லி, NIT சுரத்கல், NIT திருச்சி, ஸோ இந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் தான் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே L&T வந்து டேக் பண்ணிக்கும். அண்ட் தென் ஸ்டைஃபண்டும் பே பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கப்ப. அண்ட் தென் லைவ் ப்ராஜெக்ட் அதெல்லாமே நீங்கள் வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும், L&T ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் தென் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிஸ் அலுமினி, ஸோ அதான் பிஸ்னா பில்ட் இண்டியன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஸோ இது மூலிமா வந்து அலுமினியெலாம் வந்து நீங்கள் வந்து மென்டார் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்டி பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் தென் இதோடைய ப்ரோக்ராம் நேம், ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி தான். ஸோ எம்டெக் ப்ரோக்ராம் வந்து L&T மூலயமா அந்த ஸ்காலர்ஷிப் மூலயமா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பான்சர்ட் அந்த எந்தெந்த இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் தென் ஸ்டைஃபண்ட், ஸோ ஸ்டைஃபன்றது 13,400 per month வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸ் வில் பி செட்டில் பை L&T டு த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்ஸ் நீட் டு பே ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ். ஸோ இது வந்து அவங்க தான் வந்து பே பண்ணிக்கணும், அந்த கேண்டிடேட்டு தான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அண்டர்டேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் செலெக்ஷன் அண்ட் பிஃபோர் என்டரிங் த கோர்ஸ், ஸோ கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு எக்ஸிக்யூட் அண்ட் அண்டர்டேக்கிங் லெட்டர். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு 5 lakh இந்த கோர்ஸ் வந்து ஒருத்தா இருக்கும், ஓகேவா. ஸோ இஃப் செலக்டட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் சர்வ் ஃபார் கம்பெனி ஃபார் 5 years தேர் ஆஃப்டர். ஸோ இது வந்து ஒரு இது மாதிரி பாண்ட் மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் மாதிரி நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஹூ கேன் அப்ளை, ஸோ இதை நான் ப்ரீவியஸாகவே சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்றது ஆன்லைன் மோடில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ நீட் டு ஃபில் த ஃபார்ம் யூஸிங் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ மெயிலுக்கு வரும், ஸோ மெயில் மூலயமா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சு அதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 3 ஸ்டெப் தான், சிம்பிளாக தான். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் டு தி அப்ளை செக்ஷன் யூ வில் பி கைடட் டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி நியூ வெப் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக் டேட்டா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்ட்ரேட் மெயில் ஸோ இதெல்லாமே அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் அ நம்பர். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கேன் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப்ஸ் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் யூ வில் தென் நீட் டு அப்பியர் ஃபார் அன் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டே நீங்கள் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னா சிஜிபிஏ. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போடணும். சிஜிபிஏன்றது 10க்குள்ளே, ஸோ பர்சன்டேஜ்ன்றது 100 வரும். ஸோ அக்ரிகேட் அப்படின்றது அவுட் ஆஃப் 100 வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு நோட் யுவர் யூனிக் ஐடி. ஸோ அதான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப சொன்னல, ஸோ அந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வச்சு ஃபர்தர் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆக்டிவ் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளை செக்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் இல்லை அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். ஸோ அதில் நீங்கள் ஃபர்தராக இங்கே பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாம் L&T நிறுவனத்தில் பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஃபார் EEE அண்டு சிவில் கேண்டிடேட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்கள் தெரிஞ்ச பிஇ பசங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு. இதை மாதிரியான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஸோ உங்களுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் அது பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து 31 மார்ச் வரை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தோஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.